மாட்டாளே, இந்த அம்மாவை விட்டுட்டு இருக்க மாட்டாளே. போதையில் கத்தியுடன் சுற்றித் திரிந்த இளைஞர் மாமா என அழைத்துக்கொண்டு ஓடி வந்த குழந்தையின் தலையை ஒரே வெட்டில் துண்டித்த கொடூரம். துண்டிக்கப்பட்ட குழந்தையின் தலையை குளத்தில் வீசி எறிந்துவிட்டு தப்பியோடிய இளைஞன். பல மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்ட குழந்தையின் தலை. போதையில் குழந்தையின் உயிரை கூட பறிப்பார்களா? என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். மது, கஞ்சா என பல வகையான போதைகளால் நிலை தடுமாறும் சமூகம் கையில் கத்தியையும் அறிவாளையும் ஏந்தி வன்முறை செயலில் ஈடுபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளது. நாட்டில் நிகழும் பெரும்பாலான குற்றச் சம்பவங்களுக்கு போதைப் பொருட்கள் மூல காரணமாக இருக்கிறது என பல சர்வேக்கள் தெரிவித்தாலும் போதைப் பொருட்களின் பழக்கமும் குறைவதில்லை, குற்றங்களும் குறைவதில்லை. போதைப் பொருட்களால் தனிமனித வாழ்வில் நிகழும் சீர்கேடுகளை விட சமூகத்தில் நிகழும் குற்றங்களுக்கு பெரும் துணையாகிறது. அப்படி தலைக்கேறிய போதையில் பச்சிளம் குழந்தையின் உயிர் பறிபோகியிருக்கும் சம்பவம்தான் கேட்போரை கதிகலங்க வைத்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அடுத்த எமேஸ்வரம் கிறிஸ்தவ தெருவைச் சேர்ந்த தம்பதியினர் தேசிங்கு ராஜா, டெய்சி. இவர்களுக்கு 2.5 வயதில் லெமோரியா என்னும் பெண் குழந்தை இருந்துள்ளார். லெமோரியா தனது மாமாவான சஞ்சயுடன் அடிக்கடி விளையாடி வந்துள்ளார். சம்பவத்தன்று தேசிங்கு ராஜா பணிக்கு சென்ற நிலையில் டெய்சி வீட்டில் வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது லெமோரியா வீட்டிற்கு பின்னால் உள்ள தங்களது உறவினரின் வீட்டில் விளையாடி வந்துள்ளார். தனது உறவுக்கார பெண் ஒருவர் துணி துவைத்துக் கொண்டிருந்த நிலையில் அங்குள்ள சோப்பு நுரைகளை கையில் எடுத்து துள்ளி குதித்து விளையாடி வந்தார். அப்போது தலைக்கேறிய போதையினால் கையில் கத்தியுடன் கத்தியபடி ஊருக்குள் நுழைந்துள்ளார் சஞ்சய். அடிக்கடி போதையுடன் ஊருக்குள் கத்திக்கொண்டே இருக்கும் வழக்கத்தை கொண்டுள்ள சஞ்சய் சம்பவத்தன்றும் அதே போல் கையில் பயங்கர ஆயுதத்துடன் வாங்கடா பாப்போம், ஒரு வெட்டுதான் பார்த்துக்கோங்க என கத்தியபடி பொதுமக்களை அச்சுறுத்தியுள்ளார். அதே போதையில் வீட்டிற்கு பின்புறம் சஞ்சய் செல்லவே அங்கு விளையாடி கொண்டிருந்த குழந்தை லெமோரியா சஞ்சயை பார்த்து மாமா என கூப்பிட்டபடி ஆசையாக ஓடி வந்துள்ளார். அப்போது தலைக்கேறிய போதையில் தான் என்ன செய்கிறேன் என்பதையே மறந்து போன சஞ்சய் தன்னை நோக்கி வந்த லெமோரியாவை தான் வைத்திருந்த கத்தியால் ஒரே வெட்டு வெட்டியுள்ளார். இதில் குழந்தையின் தலை துண்டாகவே லெமோரியா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதை கண்ட உறவுக்கார பெண் அலறி அடித்துக் கொண்டு வீட்டிற்குள் ஓடியுள்ளார். இதையடுத்து என்ன செய்வதென்று தெரியாமல் திரிந்த சஞ்சய் குழந்தையின் தலையை தனது கைலியில் போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடியுள்ளார். பின்பு வீட்டின் வெளியே உள்ள குளத்தில் குழந்தையின் தலையை வீசி எறிந்துவிட்டு அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இதை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தலை துண்டித்த நிலையில் கிடந்த குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு குளத்தில் வீசப்பட்ட குழந்தையின் தலையை காவல்துறையினர் தேடினர். பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குளத்தில் வீசப்பட்ட குழந்தையின் தலையை தீயணைப்பு துறையினர் மீட்ட நிலையில் கொலை செய்த சஞ்சயை போலீசார் தீவிரமாக தேடத் தொடங்கினர். இதையடுத்து ஊருக்கு வெளியே தலைமறைவாக இருந்த சஞ்சயை தேடி பிடித்து கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு அதே ஊரில் இருதரப்பு மக்களிடையே ஏற்பட்ட மோதலின் போது சஞ்சயின் தலையில் எதிர்த்தரப்பினர் தாக்கியதால் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டதாகவும் இதற்காக ராமநாதபுரத்தில் சில ஆண்டுகளாக அவர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. எனினும் இதே சூழலில் கடுமையான போதை பழக்கத்திற்கு அடிமையான சஞ்சய் அவ்வப்போது பயங்கர ஆயுதங்களுடன் ஊருக்குள் சுற்றித் திரிந்து பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இச்சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் குழந்தையின் உடலை கண்டு பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுத காட்சிகள்
காண்போரை கண்கலங்க வைத்தன. இந்த அம்மாவை விட்டுட்டு இருக்க மாட்டாளே, இந்த அம்மாவை விட்டுட்டு இருக்க மாட்டாளே, மாட்டாளே. எம்நாடு செய்திகளுக்காக ராமநாதபுரம் மாவட்ட செய்தியாளர் தண்டாயுதபாணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.